Hi students, welcome to Teachers 360. Exercise 6.4ல 5th sum ரொம்பவே சூப்பரான sum பாப்போமா. The angles of elevation and depression of the top and bottom of a lamppost from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. ஓகேவா. இப்போ நமக்கு ஒரு 3 questions கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி lamp post. ஓகேவா. செகண்ட் கொஷின், ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் height of the lamp post and the apartment. And then third question, find the distance between the lamp post and the apartment. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அண்ட் தென் அதாவது இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் நமக்கு 66 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து, ஓகேவா, பில்டிங் அதாவது லேம்ப் போஸ்ட்டோட உச்சியை டாப்பை 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்களா, டாப்பை 60 டிகிரியில் பார்க்குறாங்க, பாட்டமை 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா. அப்போது 60 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் டாப்பை 60 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லேம்ப் போஸ்ட்டு பில்டிங் விட ஹைட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது லேம்ப் போஸ்ட்டு அது பில்டிங்கை விட அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டாக இருக்குது. அப்போ இங்கேருந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ இது நமக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்தது, இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து இந்த லேம்ப் போஸ்ட்டோட பாட்டமை டிப்ரிசியேஷனில் 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா. அப்போ இங்கேருந்து இது 30 டிகிரியில் பார்க்குறாங்க, இது கிரவுண்டு, இங்கேருந்து இது 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையிலான தொலைவு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதான் இப்போ நம்ம இங்கே ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா, 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 டிகிரி 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. விளக்கு கம்பத்தின் உயரம். ரெண்டாவது கொஷின், விளக்கு கம்ப உயரத்திற்கு அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டயக்ராமை கிளியராக ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா. இப்போது ஒரு கிரவுண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கிரவுண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்ட்டோட உச்சியை 60 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லேம்ப் போஸ்ட் ஹைட் அப்படி தானே. ஸோ லேம்ப் போஸ்ட்டோட அப்பார்ட்மெண்ட்டை ஹைட்டாக வரைஞ்சாச்சு. இப்போது இங்கேருந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படி தானே. ஸோ இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. அடுத்தது, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து இந்த லேம்ப் போஸ்ட்டோட இந்த பாட்டமை எவ்வளோ பார்க்குறாங்க, 30 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க, இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ இங்கேருந்து இது 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் 30 டிகிரி தானே, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் படி. ஸோ இது 30 டிகிரி. அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 66 மீட்டர் ஹை அப்பார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் நமக்கு 66 மீட்டர். ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 கொஷின் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நேம் கொடுத்துடலாமா. ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டி, அண்ட் தென் இது இ. இப்போது இந்த பிசி அப்படின்றது இது 66 மீட்டர் அப்படின்னா இந்த ஏடி அப்படின்ற இதுவும் நமக்கு பேரலாக இருக்கா, பிசிக்கு பேரலாக இருக்கா. ஸோ இதுவும் நமக்கு 66 மீட்டர் தானே. ஸோ 66 மீட்டர். இந்த லேம்ப் போஸ்டோட டோட்டல் ஹைட்டை நம்ம ஹச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போது இந்த பார்ட் நமக்கு ஹச் மைனஸ் 66 ஹச் மைனஸ் 66. ஸோ இப்போ நம்ம இது 66 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் கிடச்சிருமா.
புரியுதா? நமக்கு இது 66 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இது 2த்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் இடிசி அப்படின்ற இந்த ரைட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு என்ன அப்படின்றது தெரியாது. ஓகேவா? இந்த டிசி அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற இந்த ரைட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்க இது நமக்கு கிடச்சிருமா, இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு கிடச்சிருமா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே நம்ம ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ பார்க்குறப்போ இங்கே நம்ம tan θ யூஸ் பண்ணுறோம். ஏன் tan θ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா tan θக்கு ஃபார்மில் ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட்டாக. ஸோ நமக்கு ஆப்போசிட் வேல்யூ தெரியும் 66. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜசன்ட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம இங்கே tan θவை யூஸ் பண்ணுறோம். ஸோ tan θ அப்படின்றது இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு 30 டிகிரியா. ஸோ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா நமக்கு 66 மீட்டரா. ஸோ 66 டிவைட் பை அட்ஜசன்ட் நமக்கு என்ன அப்படின்றது தெரியாது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ அடுத்தது tan 30 டிகிரிக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 66 டிவைட் பை எக்ஸ் அப்படியே எழுதியாச்சு. இங்கே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ எக்ஸ் இன்ட்டு 1 நமக்கு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 இன்ட்டு √3 66√3 மீட்டர். ஏன்னா கொஷின் நமக்கு மீட்டரில் தானே எல்லா யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கே மீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் ட்ரையாங்கிள் இடிசி அப்படின்னு இந்த ரைட் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்போ ரைட் ட்ரையாங்கிள் எதை எடுத்துக்கிறோம்? ரைட் ட்ரையாங்கிள் இடிசி. ஓகேவா? இடிசி. ஓகேவா? இப்போ இது யூஸ் பண்ணி பார்க்குறப்பனா இங்கே நம்ம tan θவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது நமக்கு எக்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 66√3 மீட்டர். அப்போ ஏபி அப்படின்றது 66√3 மீட்டர் அப்படின்னா இதுக்கு பேரலாக இருக்க டிசி அப்படின்றதும் 66√3 தானே. ஓகேவா? இதுவும் நமக்கு 66√3. ஓகேவா? இப்படி பார்க்குறப்போ இங்கே நம்ம tan θ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? tan θ அப்படின்றது இந்த ரைட் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆங்கிள் இங்கே 60 டிகிரியா. ஸோ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா h மைனஸ் 66. ஸோ h மைனஸ் 66 டிவைடட் பை இங்கே அட்ஜசன்ட் சைடு என்னது சிடி அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு. அது என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 66√3. ஸோ 66√3. ஓகேவா? இப்போ அடுத்தது tan 60க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் 66 டிவைடட் பை 66√3. ஓகேவா? அடுத்தது இங்கே டிவைடில் இருக்க இந்த 66√3யை நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வருமா. ஸோ 66√3 இன்ட்டு √3 இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் 66. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த √3 இன்ட்டு √3 நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 ஆகிடுமா. ஸோ 66 into 3 is equal to h minus 66. இந்த 66 into 3 நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 198. ஓகே, 198 is equal to h minus 66. இந்த மைனஸ் 66 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் 66 ஆகிடுமா. ஸோ h is equal to 198 plus 66. ஓகேவா? இதை நம்ம டோட்டல் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா h is equal to 264 மீட்டர்ஸ். ஸோ நமக்கு ஹைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஹைட் நமக்கு என்னது 264 மீட்டர். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 264 மீட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வேல்யூ கிடைச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. என்ன நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 264 மீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்தது செகண்ட் கொஷின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகே, செகண்ட் கொஷின் என்ன நம்ம கேட்குறாங்க, விளக்கு கம்ப உயரத்திற்கும்
அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த 264ஐயும் இந்த 66ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ அந்த டிஃப்ரென்ஸ் கிடைச்சிருமா? ஸோ செகண்ட் கொஷின். இது நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் கொஷின் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் கொஷின். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்னது? 264. ஓகேவா? அப்போது ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் என்ன நமக்கு? 264 மீட்டர். அடுத்தது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் நமக்கு என்ன? 66 மீட்டரா? ஸோ ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் என்ன நமக்கு? 66ஆ? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 264 மைனஸ் 66 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ 198. ஓகேவா? ஸோ 198 மீட்டர்ஸ். இதுதான் இந்த செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஸோ செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு? 198 மீட்டர். இப்போ அடுத்தது தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. ஓகேவா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லேம்ப் போஸ்ட் அண்ட் தி அப்பார்ட்மெண்ட்டு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த 66√3 இருக்குது பார்த்தீங்களா? இதை கண்டுபிடிச்சோமா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம? அதுதான் நமக்கு தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? இது நமக்கு தேர்ட் கொஷினோட ஆன்சர். நமக்கு 66√3. ஆனால் இந்த √3 நமக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படி தானே? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் அப்படின்றது என்னது? 66√3. ஓகேவா? ஸோ 66 இன்ட்டு √3யோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1.732. ஸோ 1.732. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 114.312 மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? 114.312 மீட்டர்ஸ். இது நமக்கு செகண்ட் கொஷினோட ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இது 114.312 மீட்டர். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம 3 கொஷினோட ஆன்சரையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.